Hello, good morning students. In the video நம்ம பார்க்க போறது example 8.21 probability. இந்த question வந்து ரொம்ப very important. TNPSC group 4 ல கேட்கப்பட்ட வினாதாங்க இது. TNPSC group 4 ல கேட்கப்பட்ட வினா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும்படி ரொம்ப ஈஸியா சொல்லி தர பாருங்க. What is the probability that leap year selected at random will be contain 53 Saturdays? அதாவது ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ நெட்டாண்டு லீப் இயர்னா என்ன? அப்போ வருடத்திற்கு லீப் இயர் என்பது வருடத்திற்கு அந்த வருஷம் வந்து 366 நாட்கள் இருக்கும். எத்தனை நாட்கள்? 366 நாட்கள். அதில் பிப்ரவரி மாதம் 29 நாட்கள் இருக்கும். எத்தனை நாட்கள்? பிப்ரவரி 29 நாட்கள் இருக்கும். அப்படிப்பட்ட வருடத்தை தான் நம்ம லீப் இயர். இந்த லீப் இயர் வந்து 4 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. எத்தனை? 4 வருடங்களுக்கு ஒரு முறை. ஓகே, இது நல்லா தெரியும் லீப் இயர். அப்போ லீப் இயருக்கு 366 நாள். லீப் இயர்ங்கிறது லீப் இயர் வந்து எத்தனை நாள்? 366 நாள், 306 டேஸ், 66 டேஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம எத்தனை 53 சனிக்கிழமைகள் சொல்லியிருக்காங்க இதற்கான இது. அப்போ வாரத்திற்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணலாம். 7ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 366 டிவைடட் பை 7. 7 5s are 35. Remainder 1, 6, 2 5s are 14. Remainder 2. Okay. Up how many weeks? 52 weeks. 52 weeks plus 2 days. Okay. இப்போ லீப் இயர்னு கேட்டாவே நல்லா ஞாபகம் வச்சுங்க. லீப் இயர் கேட்டால் இங்கே எத்தனை நாட்கள்? இப்போ பேரா எழுதணும். எத்தனை பேரா எழுதணும்? சொல்யூஷன் என்னோட சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா பேரா சண்டே டு மண்டே. ஓகேங்களா? அடுத்தது மண்டே டு டியூஸ்டே. நெக்ஸ்ட் டியூஸ்டே டு வெட்னஸ்டே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெட்னஸ்டே டு Thursday. அடுத்தது Thursday to Friday. Next Friday to Saturday. Next Saturday to Sunday. இப்போ பேர் எத்தனை இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7. அப்போ n of s வந்து எவ்வளோ? 7. ஓகே, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 7. ஓகே, அடுத்தது இப்போ ஒரு இங்கே பாருங்க, நெட்டு 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஓகே, the probability of the leap year selected at the random will be contain 53 Saturdays ன்னு சொல்றான். அப்போ நல்லா கவனிங்க, சாட்டர்டேஸ். அப்போ ரிமைண்டர் எத்தனை நாள் இருக்கு? இதில் அப்போ 2 டே என்ன வரணும்? சனிக்கிழமை சாட்டர்டே. 2 சாட்டர்டே வர்ற மாதிரி எங்கே வருது பாருங்க. அப்போ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. தட் இஸ் ஏ பி த ஈவெண்ட். ஏன்ற ஈவெண்ட் வந்து என்னன்னு வச்சுக்கிறோம்? ஃப்ரைடே சாட்டர்டே. நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே. ஓகேவா? அப்போ 1 2 இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஓகேங்களா? அப்போ n of a equal to அப்போ 53 the probability of the 53. அப்போ இதனுடைய p of a equal n of a divided by n of s equal to 2/7. இதுதாங்க ஆன்சர். இப்போ இதில் எது கேட்டாலும் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீப் இயர்னு வந்து 53 சனிக்கிழமைகள், 53 வெள்ளிக்கிழமைகள், 53 திங்கட்கிழமைகள், 53 சண்டே
ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஏதாவது கேட்டாலும் ஆன்சரு 2/7 தான் ஆன்சர் எல்லாத்துக்குமே. நல்லா ஞாபகம் வச்சுங்கோ. ஆன்சர் என்ன வரும்? 2/7. அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல எம்சிக்யூல 4 ஆன்சர் கொடுத்தாங்க. எந்த ஆன்சர்? 2/7. ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே சொல்லுங்களா? புரியுது இல்லையா? லீப் இயர்னு கேட்டாவே நல்லா கவனி. லீப் இயர்னு கேட்டா 53 சாட்டர்டேஸ்ன்னு வந்தாவே 2/7. 53 மண்டேன்னு வந்தாவே 2/7. 53 ஃப்ரைடேன்னு கேட்டாலும் 2/7 ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அழகாக புரிஞ்சுருக்குறேங்க. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாவே உங்களுக்கு சொல்கிறேன். இதே வந்து கேட்டால் எப்படி 10th கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த கணக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய ரவி கல்வி சேனலை மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய்.